வணக்கம் நண்பா, வெல்கம் டு இன்ஃபினைட் தன்மலா யூடியூப் சேனல். ஸோ ஃப்ளையிங் ஃப்ளீ பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ரீசெண்டாக ரொம்ப பாப்புலராக லான்ச் பண்ணியிருக்காங்க. ராயல் என்ஃபீல்ட்லேருந்து ஒரு இவி பைக்கு. ஸோ இதை பற்றி பார்ப்போம். என்னோடய கருத்து என்ன அப்படிங்கிறத ஒரு ஷார்ட் வெப்சைட் ரிவ்யூவாக பார்ப்போம். நேரில் போய் பார்க்க முடிஞ்சதுன்னா அதை பற்றி நான் வீடியோஸ் போடுறேன். ஸோ இப்போதைக்கு இவங்களோட வெப்சைட்லாம் எப்படி இருக்குது, நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். ஸோ வெளியில் நார்மலாக சர்ச் பண்ணுறப்ப நமக்கு பிக் பேட்ரி எனர்ஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் 152ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான ரேஞ்சு. 1,00,000 1,50,000 இவங்க விட்ருக்காங்க அப்படின்னா 152 கிலோமீட்டர்ஸ் ஓகேங்கலாம். வண்டி கிட்டத்தட்ட 3,00,000 கிட்ட வருது. ஸோ இந்த ரேட்டுக்கு வந்து இது ஒர்த்தே கிடையாது. ஸோ தெரில எப்படி இருக்க போகுதுன்னு. ஏன்னா இவங்களோட காம்படிட்டர் எடுத்துக்கிட்டோன்னா அல்ட்ரா வயலட் எடுத்துக்கலாம். அவங்களோட பைக் மாடலில் வந்து சூப்பர் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 200 கிட்டன்னு நினைக்கிறேன். 190 200 ப்ளஸ் லுக் வைஸுமே நல்லாயிருக்கும். ஸோ அது கிட்டத்தட்ட நல்லா இருந்துச்சு. பட்டு நான் ஓட்டி பார்த்தப்ப அதோட சஸ்பென்ஷன் மட்டும் கொஞ்சம் அந்தளவுக்கு ஸ்மூத்தாக இல்லை. மற்றபடி வண்டி லுக் வைஸ்லாம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த வண்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃப்ளையிங் ஃப்ளீ அப்படி தான் பேர் வச்சுருக்காங்க. மேஜராக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வேர்ல்டு வார் அப்போல்லாம் வந்து சில ஃப்ளையிங் ஃப்ளீங்கிற இந்த மாதிரி மேலேருந்து அவங்க எப்படி சொல்கிறது, ஃப்ளைட்லேருந்து அதை ட்ராப் பண்ணுவாங்க. ஸோ அதை எடுத்து இவங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை பற்றி அந்தளவுக்கு தெரில எனக்கு. ஸோ நல்லாயிருக்கு. வெப்சைட்டுக்குள்ளார வந்த உடனே சூப்பராக இருக்குது. ஃப்ளையிங் ஃப்ளீன்னு கொடுத்து பறக்கிற மாதிரி நிறையா யூஐ கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு. புக் நவ், டெஸ்ட் ரைட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் டு ஃப்ளை ரேஞ்சு தான் ரொம்ப டிஸப்பாயிண்டிங்காக இருக்குது. ஏன் இப்படி ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்கன்னு தெரில. மற்றபடி ஸ்பீடு 115 கிலோமீட்டர் இது போதும். மேக்ஸிமம் எங்கள் சிட்டி கம்யூனிட்டிக்கு தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ 115ங்கிறது மோர் தென் எனஃப். பேட்ரி 3.91 கிலோவாட்டு ஹவர். ஸோ அதுக்கப்புறம் பேட்ரி சார்ஜிங் பர்சன்டேஜ் பரவாயில்லையே, 65 மினிட்ஸ், 1 மணி நேரத்தில் சார்ஜ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரேஞ்ச் அதிகமாக கொடுத்தா ஓவர் நைட் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதனால் நீங்கள் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம கலர் 2 வேரியண்ட் இருக்குது. ஸோ நேரில் போய் பார்க்க முடிஞ்சால் கண்டிப்பாக ரிவ்யூ போடுறேன். இது வந்து நம்ம வெப்சைட்டில் தான் போய் பார்க்குறோம். டெஸ்ட் ரைட் வேணால் புக் பண்ணி பார்க்கலாம். நீங்களும் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட வெப்சைட்டில் போய் புக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இவி இப்போது பைக்லலாம் நிறையா பெட்ரோல் கலப்படம்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்ஜின்லாம் அடி வாங்கிடுங்கிறாங்க. பார்த்துட்டு முடிவு எடுங்க. ஒரு 1 இயருக்கு அப்புறம் வாங்குற மாதிரி இருந்தால் 1 இயர் வெயிட் பண்ணிவிட்டு எப்படி ரிவ்யூ நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு வாங்க. ஏன்னா இப்போது இவி மற்ற கம்பெனிஸ்லாம் கொஞ்சம் ஒஸ்ட் பண்ணுறாங்க. க்ரீன் நல்லாயிருக்கு கம்பேர் டு பிளாக். ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. பிளாக்கும் சூப்பராக இருக்குது, க்ரீனுமே நல்லா தான் இருக்குது. லுக் வைஸ் எல்லாமே பின்னி பெடல் எடுத்துட்டாங்க. ப்ரைஸ் தான் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்குது. தெரில வேல்யூ அந்தளவுக்கு இருக்கா என்னன்னு தெரியல. நிறைய பேர் ரிவ்யூ போடுவாங்க கண்டிப்பாக. டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிக்கலாம், இல்லைனா புக் பண்ணிக்கலாம். ஐடிசி ரேஞ்சே 150 தான் அப்படின்னா 100 தான் வரும் மேக்ஸிமம். நீங்கள் ஒரு நாள் 2 நாள் மேக்ஸிமம் தாங்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்படியும் மாற்றுற மாதிரி தான் இருக்கும். சரி, பேட்ரி சார்ஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இது சூப்பராக இருக்குது. England 1942, a motor cyclist
an engineer and paratrooper walk into a room. Fast forward a few months and outrides the flying flea. இதை பற்றின ஹிஸ்ட்ரி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்லியிருந்தேன்ல இது வேர்ல்டு வார் அப்போ தான் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்ட்டு. 1942 அந்த டைமில் ஃபஸ்ட் வேர்ல்டு வார் போச்சுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் வேர்ல்டு வார் 1918 1942 செகண்ட் வேர்ல்டு வார்னு நினைக்கிறேன். 45 தான் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைமிங் தான் அப்போ தான் நமக்கும் சுதந்திரம் கிடச்சிது. ஸோ வார் இல்லைன்னா நமக்கும் கிடச்சிருக்காது. அது ஒரு விஷயம் இருக்குது. இதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஃபியூ மந்த்ஸ் அண்ட் அவுட்ரைட்ஸ் த ஃப்ளையிங் ஃப்ளீ கேப்பபிள் எனஃப் டு பேராஷூட் அவுட் ஆஃப் அ பிளேன். வெயிட் கம்மியாக இருக்கிறதுனால பேராஷூட் மூலயமா ட்ராப் பண்ணியிருக்காங்க. கிரேசி எனஃப் டு டூ இட் இன் த மிடில் ஆஃப் வார். பார்த்திங்களா, வார் டைமில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மோட்டார் சைக்கிள் மேட் டு zip down lanes, hop over hedges and dodge ditches. In 2026 the flying flea is back in the game. ஸோ வார் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து இங்கே ரேஞ்ச் முக்கியம், அதில் கோட்டையை விட்டாங்க. ஸோ நல்லாயிருக்கு, மாடல் பார்க்கும்போது நல்லாயிருக்கு. ஒரு ரெட்ரோ மாடலில் ஈவி. மீதி யாரும் இந்த மாதிரி கொண்டு வரல. ரிவோல்ட்டெல்லாம் ட்ரை பண்ணாங்க, பட்டு அந்தளவுக்கு ப்ரொடக்ஷன் ரெடியாக அவங்க கொண்டு வரலன்னு நினைக்கிறேன். மற்றபடி in 2026 the flying flea is back in the game, still light on its wheels, still ready to leap, still leading the charge. அந்தளவுக்கு லீடிங் த சார்ஜுங்கிறது நம்ம ஒத்துக்க முடியாது. கேட்டகரி டெக்னாலஜி, ஜியோகிராஃபி, ஹார்ட்கோர், அஜைல் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஆனால் ஸ்பீடுமே அந்த மாதிரி சொல்லிக்கிற மாதிரி இல்லை. செக்ஸி சயின்ஸ், மாஸ்டர்ஃபுல் மெட்டலர்ஜி, இண்டிஜினஸ் கெமிஸ்ட்ரினா என்ன யூஸ் பண்ணிடுதுன்னு தெரில இவங்களோடது. ரைட் ஃபர்ஸ்ட் இசார்டி. லுக் வைஸ் பார்க்கும்போது ப்ரெடேட்டரில் வர மாதிரி இருக்குது. அந்த கிரில்லெல்லாம் பார்க்கும்போது அது நமக்கு ஏர் ஃப்ளோ நல்லா கூலிங் பண்ணுங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரெடேட்டர் மூவிலாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ ப்ரெடேட்டரோட மண்டை மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட. ஓகே, ஆர்டிஸ்ட்ரியில் வந்து நியூ விண்டேஜ் டிசைன் வந்து பார்க்கவா இருக்குது. அதான் ஒரு 1.5 லட்சம்னா நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. 1.5 லட்சம் 2 இருந்துச்சுன்னா நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. ப்ரீமியம் பிராண்டுங்கிறதுனால ரேட் அதிகமாக வைக்கிறாங்க. Flying flea might have a modern mission, but its design draws directly from its incredible past. ஓகே, வார் டைமில் வந்து லைட் வெயிட்டில் இருக்கணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் ஃப்ளையிங் ஃப்ளீ. பட்டு ரியல் டைமில் நம்ம ஒன்றும் வார் பண்ண போகிறதில்ல. ரியல் டைமில் நமக்கு ரேஞ்சு தான் முக்கியம். ஸோ அதை அவங்க கோட்டை விட்டாங்க. Okay, a form so distinct earned the prestigious Red Dot Design Award. இந்த டிசைன் அவார்ட்லாம் வாங்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. டிசைன் வைஸ் உண்மையிலே நல்லாயிருக்கு, புதுசாக இருக்குது. ரெட்ரோ மாடலுங்கிறதுனால நல்லா பண்ணியிருக்காங்க. கெமிஸ்ட்ரி என்னன்னு பார்ப்போம். இங்கே வந்து ஸ்கெலிட்டன் ஃப்ரேம், இதுதான் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு இம்பேக்ட்லாம் தாங்குமான்னு தெரியல. இது கிட்டத்தட்ட ராயல் என்ஃபீல்டோட ஃப்ரேம் நிறைய கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே டச் ஸ்க்ரீன்லாம் வந்து ஒர்க் ஆகணும். மேப்பெல்லாம் வந்து ஓலாவில் இருக்கிற மாதிரி ஒர்க் ஆகாமல் தண்டமாக இருந்துச்சுன்னா வேஸ்ட்டாக இருக்கும்.
ஸோ சஸ்பென்ஷன் உண்மையிலே பார்க்க செம்மையாக இருந்துச்சு சில வீடியோஸ்லலாம் பார்க்கும்போது. மற்றபடி கெமிஸ்ட்ரி இதை பற்றிலாம் நீங்கள் வேணால் படித்து பாருங்கள். மெட்டலர்ஜி செல் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெக்னீஷியம் பேட்ரி கேஸ் இதை பற்றிலாம் நானே கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு தான் இதை பற்றி பேச முடியும். கம்பேர் பண்ணி பார்க்கணுன்னா மற்ற காம்படிஷனில் கொடுக்குறவங்க என்ன டைப் ஆஃப் கெமிஸ்ட்ரி பேட்ரிலாம் கொடுக்குறாங்க, அதோட ரிலையபிலிட்டி என்ன அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்கணும் நம்ம. ஸோ எல்லோரும் அவங்களோட ப்ராடக்டில் இருக்கிறது வந்து பெஸ்ட்டுங்கிற மாதிரி கொடுப்பாங்க. பட் நம்ம தான் கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஹை வோல்டேஜ் ஆர்கிடெக்சர் விசார்டின்னு எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிசைனுக்கு தான் விசாரி கொடுத்துருக்காங்க. ஓகே, மோட்டார் அண்ட் பெல்ட் ட்ரைவுங்கிறது ஒஸ்ட்டாக இருக்குங்க. நானும் என்னோடய ஓலா வண்டியில் வந்து 2 தடவை பெல்ட்டு மாற்றிட்டேன். ஒவ்வொரு தடவை மாற்றும் போது 4000 செலவாகுது. ஸோ செயின் ட்ரைவ் கொடுத்துருக்கலாம். செல் கெமிஸ்ட்ரி இதுவும் பார்ப்போம். அவங்களோட பேட்ரி எப்படி ரிலையபிளாக இருக்கான்னு 1 இயர் 2 இயர்க்கு அப்புறம் தான் தெரியும். ஆன் ரோட்டில் கஸ்டமர் யூஸ் பண்ணி அது பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா தான் நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும். ஆனால் ரேஞ்ச் வந்து கம்ப்ளீட்லி டிஸப்பாயிண்டிங் ஃபார் திஸ் ப்ரைஸ். ஒரு 1.5 lakhs மொபைல் ஃபோன் மாதிரி ரேட்டு கம்மியாச்சுன்னா ஓகே, 1 or 2 இயர்ஸ்க்கு அப்புறம். பைக்குங்கிறதுனால ரேட்டு கம்மி பண்ண மாட்டாங்க. ஸோ இதில் கேல்குலேட்டராக கொடுத்துருக்காங்க, இஎம்ஐ கேல்குலேட்டர். அட்லீஸ்ட் நோ காஸ்ட் இஎம்ஐ ஆச்சும் நீங்கள் கொடுக்கணும். நாட் ஒர்த் இட் கைஸ். 3 வண்டி வாங்கினீங்கன்னா ஒரு பஞ்ச் ஈவி வாங்கிடலாம். அவங்க கூட பேட்ரி சர்வீஸ் அந்த மாடலில் கொடுக்குறாங்க. ஸோ இந்த வண்டி இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறதுக்கு நீங்கள் காசு சேர்த்து வச்சு ஒரு கார் வாங்கிடலாம். ஸோ இதுதான் என்னோடய கருத்து. கண்டிப்பாக இவங்களோட வெப்சைட்லாம் போய் பாருங்கள். பைக்கு தான் வேணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். உடனே முடிவு எடுக்காதீங்க, டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். இவங்களோட காம்படிட்டர்லாம் இருக்காங்கல்ல, ஓலா கண்டிப்பாக போகாதீங்க. அவங்க பார்ப்போம் ஓரளவுக்கு டெவலப் ஆகி நெக்ஸ்ட்டு ஒரு 2-3 இயர்ஸ் தாக்கு பிடிச்சாங்கன்னா ஓரளவுக்கு ரெவன்யூலாம் வந்துச்சுன்னா, கம்பெனி ஓரளவுக்கு சஸ்டைனபிளாக இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கம்மி ரேட்டுக்கு அவங்க கொடுக்குறாங்க. மற்றபடி ஏத்தர்லாம் வந்து ஹீரோ முழுங்கிடுச்சு. ஸோ ஏத்தரில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது வந்து லாங் டேர்ம் இருக்கும். டிவிஎஸ்ஸு சுத்தமாக டெக்னாலஜி அந்தளவுக்கு இல்லை. அல்ட்ரா வயலட் பெஸ்ட்டாக பண்ணுறாங்க. ஆனால் போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். அல்ட்ரா வயலட் ஓட்டும் போது வந்து ஒரு மாதிரி கீச்சுன்னு சவுண்டு வருது அவங்களோட டெஸ்ட் ட்ரைவ் வண்டியில். ஸோ ஒரு 2000-5000 கிலோமீட்டர்ஸ் ஓடிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த மாதிரி சவுண்டெல்லாம் வரும். இது எப்படிங்கிறது நமக்கு இன்னும் ஒரு 1 இயர்க்கு அப்புறம் தான் தெரியும் ஃப்ளையிங் ஃப்ளீ எப்படி இருக்குன்னு. அதுக்குள்ளே இவங்க நிறையா புல்லட் மாடலெல்லாம் இறக்குனாங்கன்னா பயங்கரமாக இருக்கும். பார்ப்போம். இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, காணொலி பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இல்லை உங்களோட கருத்து எதுவும் சொல்லணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.